எனக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துக்கு கல்யாணம் ஆகி 2 மனைவிலாம் இல்லை. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு சுமார் 600 ஆண்டுக்கு முன்பே இந்த நூல் எழுதப்பட்டது. அவர் பிறக்கிறதுக்கு முன்பே எப்படி கல்யாணம் ஆகி 2 மனைவி இருக்க முடியும்? சரி, இயேசுவும் பிதாவும் ஒன்றுதான் அப்படின்னாலும் அந்த பிதா இந்த புத்தகம் எழுதி 600 வருஷத்துக்கு அப்புறம் தான் மனுஷனா பூமிக்கு வந்தாரு. இப்படி அறிவீனமா ஒருத்தரால கேள்வி கேட்க முடியும்னா அது இந்த சங்கி கலவையால மட்டும்தான் முடியும். எசேக்கியல் 23:2 அவர் தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லல, 2 பேரும் ஒண்ணுதான். அவர் சொல்கிறார், எனக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். கதை மாதிரி ஒப்புமையா ஒரு ஓமம் சொல்லியிருக்காரு. ஒரு தாயின் குமாரத்தி 2 பேர் அப்படின்னு. நீங்க கிறிஸ்தவத்தை கொச்சப்படுத்தும் நோக்கத்துல தான் கேள்வி கேட்குறீங்க. அதனாலதான் உங்க கேள்விகள் அவதூறையும் ஆபாசத்தையும் மட்டுமே வெளிப்படுத்துகிறது. நீங்க ஒரு ஆத்தர்ன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் வெறும் உருவகம் தான், வெறும் மெட்டஃபார். இதை நம்ம லிட்டரலா எடுத்துக்க கூடாதுன்னு. பைபிள்ல அப்ப எதை சார் நீங்க லிட்டரலா எடுத்துக்க முடியும்? எதை உருவகமா எடுத்துக்க முடியும்? காமன் ஸ்டாண்டர்ட். ஆனா ஒரு புக்ல எத்தனை ஜானர் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? ஒரு புக்ல எத்தனை ஜானர் வேணாலும் இருக்கலாம். அதே போல பைபிள்ல கிட்டத்தட்ட 7-8 மெயின் ஜானர்ல இருக்குது. அதோட டெக்ஸ்ட் எல்லாமே முதல் ஜானர் கட்டளைகள் லா. இந்த ஜானர்ல 4 புக்கு கிட்ட இருக்குது. அடுத்து ஹிஸ்டரி ஜானர், இதுல ஒரு 4 புக்ஸ் இருக்குது. பொயட்ரி இருக்குது, இதுல ஒரு 3 புக்ஸ். நன்னெறியல், இதுல ஒரு புக்ஸ் இருக்குது. தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற ஒரு ஜானர்ல 4 புத்தகம் இருக்கு. இந்த தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற ஜானர்ல வர்ற ஒரு புக்கு தான் இந்த எசேக்கியல். அப்போ இதுல சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே தீர்க்க தரிசன வார்த்தைகள். குறிப்பா இது சிம்பாலிக் ப்ராஃபட்டிக் லாங்குவேஜ். அப்ப இந்த அதிகாரத்தில் உள்ள வசனங்கள் எல்லாமே நேரடியான விளக்கத்தை சொல்லாமல் தீர்க்க தரிசன மொழிகளாக இருக்கும். இதை நாம மற்ற வசனங்களை வைத்து புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த 2வது வசனம் என்ன சொல்லியிருக்குது? மனுபுத்திரனே, ஒரு தாயின் குமாரத்திகளாகிய 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். இப்போ 2 சாமுவேல் 5:4-5 படி தாவீது மற்றும் அவருடைய மகன் சாலமோன் ஆகிய 2 பேரும் இஸ்ரவேல் யூதா அப்படிங்கிற 2 சேர்ந்த பட்டணம், அதாவது ஒன்றாக இருந்த யுனைடெட் இஸ்ரேல் அப்படின்னு சேர்ந்து இருந்த பட்டணத்தை ஆண்டு முடிச்சாங்க. 2 ராஜாக்கள் 12:19-22 படி சாலமோன் ராஜாவுக்கு பின் இந்த யுனைடெட் இஸ்ரேல் அப்படிங்கிற தேசம் 2ஆக பிரிந்தது. வடதேசம் மற்றும் தென் தேசம். இந்த வடதேசம் இஸ்ரேல் தேசமாகவும் தென் தேசம் யூதா தேசம் எனப்படவும் ஆயிடுச்சு. அதனாலதான் ஒரு தாய் அப்படிங்கிறது யுனைடெட் இஸ்ரேல், அதுக்கு 2 குமாரத்திகள். அப்போ அதுதான் யூதா இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தோட விளக்கம். எசேக்கியல் 23:4 வசனத்திலேயே அஹோலால் என்றால் சமாரியா பட்டணம், அஹோலிபால் என்றால் எருசலேம்னு கொடுத்தாச்சு. அப்போ இந்த 2 பிள்ளைகளோ 2 தேசம் அப்படின்னு அந்த வசனத்திலேயே சொல்லியிருக்குது. இதை லிட்ரலா பொண்ணு கிடையாது அப்படின்னும் போட்டிருக்கு. ஆனா இந்த சனாதன சங்கிக்கு படிக்க தெரியலையா, இல்ல வேணும்னு இயேசுவுக்கு 2 மனைவி இருந்தாங்க அப்படின்னு அவதூற பரப்புறதுக்காக வேண்டி இவங்களுக்கு வன்மத்தை வச்சுட்டு இதை சொல்றாங்க அப்படின்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த 2 தேச மக்களும் 2 ராஜாக்கள் 15:19-20 சொல்லப்பட்டது போல அசீரியர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இப்படி இவர்கள் அசீரியர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதால் அதற்கு முன் தன் தேவனுடன் யாத்ராகமம் 19:5 உடன்படிக்கை செய்த மக்கள் இப்பொழுது அதை உடைத்து அசீரியர்கள், அதாவது விக்கிரக வழிபாட்டாளர்களிடம் உடன்படிக்கை செய்து கொண்டனர். எரேமியா 31:32 தேவன் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்றாரு, உன் நாயகர் அப்படின்னு சொல்றாரு. இங்கிலீஷ் கேஜேவில ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களை பார்த்து சொல்றாரு. எசேக்கியல் 16:8 இந்த இஸ்ரேல் தேசத்தை பார்த்து யூ பிகேம் மைன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தன் இஸ்ரேல் மக்களுக்குள்ள தேசத்துக்கும் தனக்கும் உள்ள உறவை கணவன் மனைவி உறவு என்று தெளிவாக சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 2 ராஜாக்கள் 17:7-8 மற்றும் 13 வசனத்தின்படி பொலிட்டிக்கல் ட்ரீட்டி அப்படிங்கிறது எல்லாவற்றையும் சேர்த்துதான், பழக்க வழக்கங்கள், வழிபாடுகள் எல்லாத்தையும் சேர்த்துதான் இது பொலிட்டிக்கல் ட்ரீட்டி அப்படின்னு ஆதி காலத்துல இருந்திருக்கு. அவர்களுக்குள் இருந்த அந்த திருமண உறவை உடைத்து அந்நியர்களுடன் கை கோர்த்தால் அதன் பெயர் என்ன? அதன் பெயர் தான் விபச்சாரம், வேசித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதனாலதான் தேவன் இந்த வேசித்தனத்தை குறித்து பேசும் பொழுது இவ்வளவு ஹார்ஷா இந்த வசனத்துல பேசுறாரு. இதை படிக்கிறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் அருவருப்பா இருக்கும். ஓகே, ரொம்ப ரசாபாசமாக ரொம்ப விரசமாக இருக்கிற ஒரு நூல்.
இங்க தேவன் இப்படி ரசாபாசமா பேசுறாரு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த உச்சக்கட்ட ரசாபாசம் இருக்கிற அந்த வசனத்தையே நான் வாசிக்கிறேன். நீங்க ஹைப் பண்ற அளவுக்குலாம் அது இல்லை. எசேக்கியேல் 23:3 இங்கிலீஷ்ல சொல்றேன், தயர் பிரஸ்ட் பிரஸ்ட் அப்படின்னு தான் இருக்குது. அடுத்தது கீழே மறுபடியும் இன்னொரு வசனம் பார்க்கும்பொழுது வேர் ஃபிளஷ் இஸ் அ ஃபிளஷ் ஆஃப் டாங்கி அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு மெட்டஃபர் தான். இவங்க போனோகிராஃபி மைண்ட் செட்ல இருந்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா எல்லாமே தப்பாக தான் தெரியும். இந்த இடத்துல தேவன் இவங்க விபச்சாரம் பண்ணுறாங்க, ஆவிக்குரிய விபச்சாரம் பண்ணுறாங்க, அப்போ அது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறத இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லணும், அது அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த மொழியில் பேசுகிறாரு. அதுவும் ரொம்ப உச்சகட்ட ஆபாசத்துலலாம் இல்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் இவ்வளவு பண்ணின அப்புறமும் தேவன் அவங்க மேலே வச்ச அன்பை பார்த்தா ரொம்ப பெருசு. இவங்க மறுபடியும் தேவன் கிட்ட வரணும்னு தேவன் நிறைய தீர்க்கதரிசிகளை அனுப்புறாரு. ஏசாயா, ஓசியா, ஆமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, நீங்க பண்ற தப்பு தப்பு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்க அந்த விக்கிரக ஆராதனையில இருந்தும் அந்த அசிரியர்களிடம் இருந்தும் அவங்க திரும்பி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 ராஜாக்கள் 20:12-17 படி பாபிலோன் ராஜாவுடன் உடன்படிக்கை செய்கிறார்கள். அப்பொழுது தேவன் ஏசாயாவை அனுப்பி எச்சரிக்கிறார். மறுபடி எகிப்து தேசத்துடன் ஏசாயா 30:1-3 இவங்க மறுபடியும் உடன்படிக்கை பண்றாங்க. தேவன் அப்பொழுதும் எச்சரித்து தன் அன்பை காட்டுகிறார். ஆனா எத்தனை வாட்டி எச்சரித்தாலும் அவங்க அதை கேட்கவே இல்லை. அதனால உண்மையான தேவனை விட்டு பிரிஞ்சு போனதால அதனால எசேக்கியேல் 23:22-35 அதன் தண்டனைகளை நிறைவேற்றுறாரு. அதை பத்தி சொல்லியிருக்கிறாரு. உடனே தேவன் அப்படி பண்ணிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்லாம் வேதாகம தீர்க்கதரிசன அர்த்தங்கள் தெரியாம நீங்க பேசக்கூடாது. நல்லா படிச்சுட்டு வந்து பேசுங்க. தெரியல அப்படின்னா ஒரு பாஸ்டர்ட்ட போய் கேளுங்க, அவர் நல்லா சொல்லி கொடுப்பாரு உங்களுக்கு. இப்படியெல்லாம் தண்டனை கொடுத்து முடிச்ச அப்புறம் எசேக்கியேல் 36 அவங்கள மறுபடியும் சேர்த்து வைத்து அவர்களிடத்தில் மறுபடியும் ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறார். எசேக்கியேல் 23 கடைசியில என்னதான் சொல்ல வருது, என்னதான் போதிக்குது அப்படின்னா, தேவன் தன் அன்பை உச்சகட்டமா வெளிப்படுத்துறது தான் இந்த எசேக்கியேல் 23 சொல்லுது. கடவுள் தன் மக்களிடம் மிகவும் அன்பா இருக்கிறாரு. அவங்க தவறு செய்யும் பொழுதும் அவர் அன்பா தான் இருக்கார். என்னை விட்டு அவங்க வேற கடவுளை வணங்கும் பொழுது அதை கள்ள உறவு, தவறான உறவு அப்படின்னு சொல்றாரு. இது கடவுளுடைய உச்சகட்ட பொசசிவ்னஸை காட்டுது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் அவங்கள தண்டிச்சாலும் அவர் திரும்ப அவங்கள தன்னிடத்துல சேர்த்து கொள்வார். இதுதாங்க பைபிள் சொல்ற கடவுள். ஆனா உங்க மதத்துல உங்க கடவுள் எப்படிப்பட்டவர் நம்ம இப்ப பார்க்கலாம். மனுஸ்மிருதி 2:31 மனுஸ்மிருதி 2:135 இதெல்லாம் பார்க்கும்போது பிறப்பிலே ஒருத்தன் பெரியவன், ஒருத்தன் தாழ்ந்தவன், காலு கையில இருந்து வந்திருக்கிறான், வயிறுல இருந்து வந்துக்கிறான் அப்படின்னு பிறக்கும் போதே ஏற்றத்தாழ்வோட இருக்குதான் உங்க மதம். இதைதான் உங்க கடவுளே பண்றாரு. இதைதான் கிருஷ்ணர் பண்றாரு. இது எல்லாம் பிறப்பிலே தீர்க்கப்படுது. அவனோட ஸ்கில்ஸை வச்சா வேலை பார்க்க மாட்டான், பிறந்ததை வச்சுதான் வேலை பார்ப்பான் தான். மனுஸ்மிருதி 5:104 ஒரு பிராமணனோட இறந்த உடல் அதை சுடுகாட்டுக்கு போய் எரிக்கப்பட்டிருக்கும் போது அது சூத்ரா அதை தொட்டக்கூடாதான். அப்படி தொட்டா அது பயங்கர தீட்டான். இப்போ ஒரு சூத்ராவோட அப்பா பிராமணனா இருந்தாருன்னா அவரோட அப்பா செத்தது கூட அவர் தொடக்கூடாதா? ஒரு இறந்த உடலை கூட தொடக்கூடாது அப்படிங்கிறது பார்த்தா எவ்வளோ கேவலமான ஒரு டிஸ்கிரிமினேஷன், எவ்வளோ ஒரு பெரிய ஒரு தீண்டாமை அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இதுல வேதனை என்னன்னா, இப்போ இஸ்லாம் மற்ற மதங்களை எடுத்துக்கிட்டா கூட பிற மதத்தவர்களை தான் போட்டு அடிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. ஆனா ஹிந்து அப்படிங்கிற ரிலிஜியனுக்குள்ளதான் தனக்குள்ளே அடிச்சுட்டு ஏற்ற தாழ்வு எல்லாம் வச்சு பாகுபாடு பார்த்துட்டு கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதை உண்டாக்குன கடவுள் தானே. அப்போ ஆரம்ப காலத்துல இவன் தாழ்ந்தவன், உயர்ந்தவன், கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இதெல்லாம் உருவாக்குன கடவுள் எப்பேற்பட்ட மைண்ட் செட் உடையவரா இருப்பாரு. மகாபாரதா பீஷ்ம பர்வால சாப்டர் 28 ஒரு சம்பவம். இதுல ஒரு போர் நடக்குது. இதுல இரு தரப்பினருக்குள்ளே பயங்கரமான சொந்தக்காரங்க எல்லாம் நெருங்கினவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. இதுல சண்டை போட பெரிய போர் வீரர் அர்ஜுனா வாராரு. கிருஷ்ணர் அந்த வாகனத்தை ஓட்டிட்டு வர்றாரு. அப்ப அந்த போர்க்களத்துக்கு வரும் பொழுது அர்ஜுனர் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொன்னதும் ஒரு வண்டியை உள்ள கொண்டு போய் நிப்பாட்ட சொல்றாரு. அப்போ ஆப்போசிட்ல யார் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தா அர்ஜுனனோட தாத்தா பீஷ்மா, அவரோட டீச்சர் துரோணாச்சாரியா, கசின்ஸ், ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ் எல்லாருமே இருக்கிறாங்க. இதை பார்த்ததும் நான் எப்படி என் குடும்பத்தில் உள்ளவங்களை கொல்லுவேன்? இந்த ரத்தத்தில் வர்ற வெற்றி எனக்கு தேவையில்லை, இதுக்கு பதிலாக நானே செத்துறேன் அப்படின்னு அவங்களுக்கு பாவப்பட்டு சொல்லுவார். ஆனால் கிருஷ்ணர் இதை பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணி லாஸ்ட்ல இவரை வச்சு அவங்கள கொன்றுவார். இன்னொரு மிக கொடூரமான ஒரு வேர்ஸ் இருக்குது பகவத்கீதா 9:32 வைஷ்யா அப்புறம் சூத்ரா இந்த கேட்டகரியில் உள்ள பெண்களுடையவும், அதாவது அவங்களுடைய கரு ஒரு பாவம் நிறைந்த கருவான். மற்ற கூட்டின 2 கேஸ்ட்ல உள்ளவங்களுடைய கரு ரொம்ப 24 கேரட்ல உள்ள கரு போல. இந்த கருவே பாவப்பட்ட கரு. ஆனா அவங்க என் கூட வந்தா நான் அவங்கள சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்றாரு.
அவங்க தீர்மானிக்காத அவங்க பிறப்புல உள்ள கரு ஒரு பாவம் நிறைந்த கரு அப்படின்னு ஒரு கடவுள் சொன்னார்னா, அப்போ அவர் எந்த மைண்ட் செட்ல பெண்களை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கிடையாது, உள்ள இருக்கிற மக்களுக்கும் ஈக்குவாலிட்டி கிடையாது. இப்படி ஒரு கடவுளை தான் பக்கத்துல வச்சுட்டு தான் மக்கள் தன்னை விட்டு விலகி போகும்போது பலமுறை எச்சரிச்சு கூப்பிட்டு வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டு அவங்கள மறுபடியும் தன்னிடத்துல சேர்த்து அவங்களுக்கும் வாழ்க்கை கொடுத்து அவங்களுக்கும் உயிரை கொடுக்கிறவர் தான் எங்க கடவுள். ஆனா பைபிள்ல கலாத்தியர் 3:28 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். கடைசியா நான் சொல்ல வர்றது எல்லாருமே ஒண்ணுதான்.